பிரபல நடிகர் ஜோனி டெப் அவர்களுடைய நாட்டை வரி எல்லாம் தேவையில்லையா? இங்க கோயிலுக்கு வந்த தம்பியால் ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி வச்சுக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். என்ன இது? ஊதுங்க. Beda me rese ka duan na beda uru atar pak indra me duan ah yapane அதாவது மிகவும் சுறுசுறுப்பான முறையில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது. கரைக்கு வந்துட்டார்கள். நேரமாக கடலின் சீற்றமும் அதிகமாக இருக்கின்றது. உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வணக்க மக்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் மாதகல் கடற்கரைக்கு வந்திருக்கின்றேன். மாதகல் கடற்கரையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான பார்வையாளர்கள் நிற்கின்றார்கள். அதாவது இன்றைய நாளிலே ஒரு விறுவிறுப்பான போட்டி நடைபெற காத்திருக்கின்றது. அதாவது கடலிலே நடைபெறக்கூடிய படகு போட்டி தான் அந்த போட்டி. அந்த போட்டியை காண்பதற்காக ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஏராளமான போட்டியாளர்களும் வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையிலே அவர்களுக்கான போட்டி ஆரம்பிக்க இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். வருடம் இந்த மாதகல் கடற்கரையிலே நடைபெறக்கூடிய இந்த படகு போட்டியானது இந்த வருடம் இன்று எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். பார்க்கலாம். இந்த மாதகல் கடற்கரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மாதா ஆலயம். அந்த மாதா ஆலயத்திலே நடைபெறக்கூடிய வருடாந்த பெருவிழா அந்த பெருவிழாவை நேற்றைய தினம் இரவு நடைபெற்றது. அதே நேரம் அந்த பெருவிழா நிறைவடைந்த கையோடு போட்டிகள் இடம்பெறும். அதாவது இங்கே முக்கியமாக நடைபெறக்கூடியது படகு போட்டி. கடற்கரையாக இருப்பதால் படகு போட்டியை காண்பதற்காக பலரும் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியூடாக இணைந்திருக்க போகின்றோம். என்னென்ன விடயங்கள், என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதையும், எவ்வாறு கடலிலே இந்த படகுகள் சீறி பாய்கின்றது என்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். மட்டுமல்லாத உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக பயணிக்கலாம் இந்த காணொலியோடு. இந்த போட்டியை காண வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் கடலுக்குள் இறங்கி குதூகலமாக துள்ளி குதிப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் காரணத்தினால் இங்கே ஒரு சில படகுகளை வைத்திருப்பவர்கள் உள்ளே இறங்கி பயிற்சியில் ஈடுபடுவதை காண்கின்றோம். தம்பி, எங்கேருந்து வாரீங்க? சேர்ந்தாங்குளம். எவ்வளவு காலம் அந்த போட்டியை பாக்குறீங்க? இன்றைய தான் புதுசா பாக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, இப்போது போட்டியாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது 40 குதிரை வலு இயந்திரங்கள் பூட்டப்பட்ட படகுகளுக்கான போட்டி தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்காக இங்கே போட்டியாளர்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இங்கே பார்த்தால் தெரியும், பிரபல நடிகர் ஜோனி டெப் அவர்களுடைய இந்த படம் இந்த படகிலே வரையப்பட்டிருக்கின்றது. அதற்கு ராசாத்தி என்று வேற பெயரை போட்டிருக்கின்றார்கள். இப்போது அந்த 40 குதிரை வலு இயந்திரங்கள் பூட்டப்பட்ட படகுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த போட்டி எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதை. கட்டம் கட்டமாகத்தான் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றது. எனவே தொடர்ச்சியாக நாங்களும் கட்டமாக இந்த காணொலிகளை தர இருக்கின்றோம். இங்க கோயிலுக்கு வந்த தம்பியால் ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி வச்சுக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். என்ன இது? ஊதுங்க. ஊத தேவையில்லை, அப்படியே விட்டா போகுமே. திருப்பி செய்யுங்க. அதாவது ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடணும் ஆசையா இருக்கும். தம்பிக்கு இந்த ஆசை வந்திருக்கு. என்ன நன்றி. 40 குதிரை வலு இயந்திரம் பூட்டப்பட்ட இன்னும் ஒரு படகு ஒன்று களத்துக்கு விரைந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம். இந்த படகு போட்டியை வெல்ல போகிற படகாக இருக்க போகிறோம் என்பதை பார்க்க போகின்றோம். அதாவது 3 சிறுவர்கள் நின்ற இடத்திலே மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முன்பாக சென்று பார்க்கலாம். போட்டி வாங்கிறது சீறி அடித்துக் கொண்டு செல்கின்றார்கள். போட்டி தொடங்கிறது. இப்போது சீறி பாய்ந்து கொண்டு படகுகள் செல்லுகின்றன. தம்பிகளால் கவலைப்படுற அதுக்கிடையில போட்டுதான் சொல்லி, அதாவது படகுகள் சீறி பாய்ந்து இப்போது அங்கே இருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சென்ற திசையை நோக்கி திரும்பாமல் ஒரு சாய்வான திசையை நோக்கி திரும்புகின்றார்கள். அதாவது ஒரு 90 பாகைக்கு திரும்பி இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 40
குதிரை வேலை உள்ள இயந்திரங்கள் பூட்டப்பட்ட படகுகள் என்பதால் மிக வேகமாக சென்று விட்டன. இப்போது அவர்கள் அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இங்கிருந்து சென்றார்கள், அதே நேரம் வந்து அவர்கள் அங்கே இருந்து மீண்டும் இங்கே திரும்பவில்லை. அவ்வாறு திரும்ப முடியாது. அவர்கள் ஒரு 90 பாகையிலே திரும்பி இப்போது சென்று கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் சுழன்று கொண்டு இந்த பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு எல்லை கோடுகளிலே கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கொடிகளை நோக்கி அவர்கள் செல்வதை காண்கின்றோம். அதாவது இந்த கரையில் இருந்து புறப்பட்டு நேராக இந்த பகுதியை நோக்கி சென்றார்கள். பின்னர் அங்கிருந்து இந்த திசையை நோக்கி சென்றார்கள். மீண்டும் அங்கிருந்து இந்த பகுதியை நோக்கி சென்று விட்டு மீளவும் திரும்புகின்றார்கள். அவ்வாறு இங்கிருந்து இந்த பகுதிக்கு, அங்கிருந்து இந்த பகுதிக்கு என 5 தடவைகள் செல்ல வேண்டுமாம். அதுதான் போட்டியின் நிபந்தனை. இப்போது முதலாவது அந்த சுற்றை பூர்த்தி செய்துவிட்டு 2வது சுற்றிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு 5 தடவைகள் இந்த எல்லைகளை தொட வேண்டும். அவ்வாறு தொட்ட பின் தான் அவர்கள் மீண்டும் கரைக்கு வரலாம். அதாவது தொடர்ந்து இங்கே நிற்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு கூரான கல்லில் ஏறி இருப்பதால் வலிக்கு விழுத்துகின்றது. அதாவது இந்த நான் நிற்கக்கூடிய இந்த பகுதி தாக்கக்கூடிய, அதாவது மூழ்கடிக்கக்கூடிய பகுதி இல்லை. இருந்தாலும் விழுந்து விட்டால் தொலைபேசி கெட்டுவிடும். இதுதான் அந்த நான் குறிப்பிட்ட அந்த மாதா ஆலயத்திலே அந்த கடலுக்கு பாலம் போட்டு வந்து வணங்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது 2வது சுற்றையும் ஒருவர் பூர்த்தி செய்துவிட்டு 3வது சுற்றிலே இப்போது வந்திருக்கின்றார், சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம் யார் இந்த போட்டியிலே வெல்லப் போவது யார் என பார்க்கலாம். நேரமாக அலையின் தாக்கமும் அதிகரிப்பதாக இருக்கின்றது. நான் நிற்கக்கூடிய பகுதியிலே இப்போது அதிகளவான அலைகள் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன. பார்க்கலாம். அதாவது கடற்கரையிலே பார்வையாளராக காத்திருப்பவர்கள் முழுமையாக இந்த போட்டியை காண முடியாது என சொன்னால் முழுமையாக காணலாம். அங்கே சென்றிருக்கக்கூடிய படகுகள் மிகவும் சிறிதாகத்தான் தெரிகின்றன. அதிகமான தூரத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். நேரமாக கடலின் சீற்றமும் அதிகமாக இருக்கின்றது. ஒருவேளை போட்டிக்கு
எண்ணெய்க்கு கடலிலே அனுமதி கிடைக்கவில்லை போட்டக்கு, அதனால் கடல் எண்ணெய் தனது சீற்றத்தை காட்டுவதாக தெரிகின்றது. கிட்டத்தட்ட 3 கரங்களை சுற்றுக்களை முடித்து விட்டார்கள். போட்டி கடலிலே விறுவிறுப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதில் யார் முன்னுக்கு வரப்போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அவருடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படும். மிகவும் விறுவிறுப்பான முறையிலே போட்டிகள் நடைபெறுகின்றது. வெல்லுபவர்களுக்கு பெறுமதியான பரிசில்களும் காத்திருக்கின்றன. சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன படகுகள். மாதகள் கடலின் உள்ளே பார்க்கலாம். இப்போது முதலாவதாக வரக்கூடிய படகை பாருங்கள். அதாவது போட்டிக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்துவிட்டு கரையை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். மிக மிக வேகமாக இதே வேகத்தில் தான் கடற்கரையிலே கடலிலே இவ்வளவு நேரமும் இதே போன்றுதான் அவர்கள் பயணித்தார்கள். பல கிலோமீட்டர்கள் தூரம் பயணித்தார்கள். இப்போது அந்த கட்டப்பட்டிருந்த கொடியை கூட குறுங்கிவிட்டு மிக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மிகவும் சுறுசுறுப்பான முறையில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது. கரைக்கு வந்துட்டார்கள். போட்டி வந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த பகுதிக்கு வந்ததும் போட்டி நிறைவு பெற்று விட்டது. இதனால் முதலாவதாக வந்ததன் ஐக்கியத்தை குறிப்பிட்ட ஜோனி டெப் அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட அந்த படகுதான் முதலாவதாக வந்திருக்கின்றது. துள்ளி பாய்கின்றது படகுகள். அதாவது கரையிலே துள்ளி பாய்வது சுலபம். அதாவது கரையிலே துள்ளி பாய்வது போலவே கடலிலே துள்ளி பாய்கின்றது. இவர்களால் இரண்டாவதாக வந்த படகுக்காரர்கள். அவர்களும் நமக்குரிய அந்த பாணியிலே இங்கே சகாசத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது முதலாவதாக வந்த படகு வந்து அந்த வெற்றி களிப்பிலே கடலிலே மீண்டும் உள்ளுக்கு உள்ளே சென்று கடலிலே பாய்ந்து கொண்டிருக்கின்ற. அதாவது அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா வருடத்தில் ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த போட்டியிலே இந்த முறை தாங்கள் அந்த 40 குதிரை வேலை இயந்திரத்தை பூட்டக்கூடிய படகிலே பயணித்து போட்டியிலே முதலாவதாக வெற்றி பெற்ற சந்தோஷத்திலே இங்கே பார்த்தால் தெரியும். புள்ளி குறித்து இப்போது கரையை நோக்கி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த உற்சாகமான வரவேற்பு வந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களை வரவேற்பதற்காக இங்கே அனைவரும் அவர்களை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திரைப்படத்துறையிலேயும் வெற்றி பெற்று விட்டார் ஜோனி டெப் அவர்கள். அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட அந்த படகுதான் இன்று மாதகள் கடற்கரையிலும் தனது வெற்றிக்கான பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றது. அந்த படகை நோக்கி சென்று கொண்டிருக்க அந்த உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு. இன்று முதலாவது வெற்றியை பறித்திருக்கின்றது. வருடாந்தோறும் நமது மாதகள் திருவிழாவை முன்னிட்டு மாதம் நடக்கும் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் கடலில் படகு ஓட்டி போடுவது வழக்கம். அதில் அசம்பாவிதமும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் ஓடுவது எமது தொழிலாளர்களின் ஒரு சந்தோஷத்தை முன்னிட்டு. இதில் வெற்றி தோல்வி என்றது சகஜம். யாருக்குமே இதில் முரண்பாடோ ஒருவித பிளவுபாடும் இல்லை. நாங்கள் வந்து ஓடுறது வந்து எங்களோட தொழிலாளிகளின் சந்தோஷம் அறிஞ்சு எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கொண்டு வரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த படகோட்ட போட்டி என்ற ரீதியில் நாங்கள் பங்கு பெற்றி ஒவ்வொருத்தனுக்குள்ள இருக்கிற அந்த ஆசையல் திறமையல் அதை இதில் வெளிக்கொண்டு வரதான் எங்களை முதலாவது நோக்கமாக நாங்கள் இதை வந்து பெருநாளை முன்னிட்டு நாங்கள் இதை செய்து கொண்டு வரணும். வெற்றிக்கான பிரதான காரணம் என்ன சொல்ல போறீங்க? அது வருடம் நாங்கள் எங்களோட முயற்சி. ஆமாம், நாங்கள் இது வந்து ஒரு கிழமைக்கு முன்னுக்கு எங்களோட படகுகள் இப்போ இந்த முறையெல்லாம் நாங்கள் 2 படகு இதுக்காக அடித்ததுண்ணா புதுசாக. அப்போ அதோட நாங்கள் இன்ஜினியரும் எல்லாம் செய்து வந்து எங்களுக்கான மெக்கானிக் ஒருத்தர் இருக்கிறார். அப்படியே வெயிட் பண்ணுங்க, அவரையும் கூப்பிடுவோம். சுசந்தையா கூப்பிடுவோம். இவர் வந்து எமது வெற்றிக்கான ஒரு விளக்கன்னு சொல்லலாம்.
இவரால் தான் நாங்கள் இந்த படகுகள் வந்து வெற்றி பெறதுக்கான காரணமே இவர் தான். இவர் வந்து சிலாவத்தில் இருந்து எங்களுக்கு இந்த இன்ஜின்கள் எல்லாத்தையும் செய்து தந்து ஒழுங்கமைச்சு தாரது இவருக்கு தான் இந்த பெருமையெல்லாம் சேரவும், எங்களுக்கு இல்லை. இவருக்கு தான் அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். සිංහතාව අපි දැන් මේ රේස් එක දුවන්නේ අපි දැන් අවුරුදු 4-5ක් ඉඳලා මේ දුවනවා යාපනයේ ඒත් ඉස්සෙල්ලා මෙයා ඉදුවේ නැහැ අපි ආවට පස්සේ මෙයාට අපි උපරිම සපෝට් එක දෙනවා රේස් එක දිනන්න ඉතින් සමහර මිස්ටේක් වෙනවා ඒක ඉතින් ගණන් ගන්න එනකොට අපි උපරිම සහයෝගය මෙයාලට දෙනවා ஓகே थैंक यू அண்ணன் ஒரு சகோதர இனத்தவர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஆமா, உண்மை. நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வாரீங்க விரும்புறீங்க? நாட்டை வெற்றி எல்லாம் தேவையில்லையா, எமது சிறப்பு, எமது வெற்றி, சரியா, எமது உழைப்பு, எமது வெற்றி, இதுதான் எமது முடிவு. மிகப்பெரிய போட்டியை நடத்துறது அதாவது நல்ல